ஞானச்சாரலை விரும்பி கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் அடையனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கலிதாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் நம்முடைய முன்னோர்கள் 2 கைகளாலும் அள்ளி அள்ளி வழங்கிய ஞான சாகரத்திலிருந்து ஒரு சிறு சாரலை உங்களோடு பகிர்ந்து வருகிற இந்த நேரத்தில் இந்த மண்ணுலக வாழ்விற்கும் மானிட உடம்பிற்கும் ஞான நிலைக்கும் உள்ள தொடர்புகள், மண்ணோடு வாழ்கின்ற காலத்தில் நாம் உண்ணுகிற உணவு, பருகுகிற தண்ணீர், பழகுகின்ற மனிதர்கள், இவர்களெல்லாம் எந்த அளவு நம்முடைய மனதையும் உடலையும் உள்ளிருக்கும் அந்த சூக்கும சரீரத்தையும் அவருடைய செயல்கள் பாதிக்க செய்கிறது, அவை பாதிக்க செய்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் கண்டு நமக்கு பல விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். பொதுவாக தண்ணீர் சகலவிதமான எண்ணங்களையும் ஒலி அலைகளையும் ஈர்த்து வைக்கும் தன்மை உடையது. அதனால்தான் இந்த ஆலயங்களில் இந்த கும்பத்திலே நீரை வைத்து எந்த ஒரு சுப காரியங்களாக இருந்தாலும் யோகங்கள், ஹோமங்கள் போன்றவற்றிலும் இந்த கும்ப ஜபம் என்று செய்வது வழக்கம். அந்த தண்ணீர் அந்த மந்திர சப்த அலைகளை எளிதில் ஈர்த்து கொள்ளுகிறது. அதை போல தண்ணீர் அருந்துவது என்பது கூட மிக நுட்பமாக அந்த காலங்களில் சிலருடைய வீடுகளில் தண்ணீர் அருந்தலாமா என்று யோசித்தே தண்ணீர் அருந்துவார்கள். அவர்களிடம் உள்ள குற்றம் குறைகளும் எண்ண மாசுபாடுகளும் இங்கு தண்ணீர் மூலமாக வந்துவிடும் என்பது உலகியல் ரீதியான நம்பிக்கைகள் பலவற்றுள் இது ஒன்று. பொதுவாக சொல்வார்கள், சமையல் செய்கிற போது அந்த சமையல் செய்கிற நபருடைய உள்ளப்பாங்கை பொறுத்துத்தான் அந்த சமையலுடைய ருசி அமையும் என்று கூறுவார்கள். அது பெரும்பாலும் உண்மையாக இருக்கும். எந்த ஒரு தாயும் தன்னுடைய குழந்தைக்கு மிக்க அன்போடு தான் அவர் உணவு தயாரிப்பார். குழந்தைகளுக்கு மட்டும் என்றில்லாமல் பரவலாக செய்யும்போது மன வேறுபாடுகளோடு அந்த செயலை செய்தால் அந்த ருசி அன்று குறைவாகத்தான் இருக்கும். இப்படியெல்லாம் இந்த லௌகீக வாழ்வில் என்னென்ன பாதிப்புகள் இந்த எண்ணங்களால் ஏற்படுகிறது, செய்கிற செயல்களால் ஏற்படுகிறது என்பதை பல பட்டியல் இது இருக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களையும் உற்று நீண்ட காலமாக கவனித்து அவையெல்லாம் ஒரு விதியாக மாற்றப்பட்டு விட்டது. அந்த இரவு நேரங்களில் பணத்தை கொடுப்பதில்லை, நிறைகுடம் தண்ணீர் கொடுப்பதில்லை, இந்த உரை ஊற்றுவதற்கு என்று மோர் கொடுப்பதில்லை என்றெல்லாம் நான் முன்பே கூட கூறியிருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இவர்களால் பார்க்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் இந்த இறந்து போனவர்களுக்கு என்று 16வது நாள்
காரியங்கள் என்று கர்ம நிவர்த்தி என்று செய்கிறார்கள். இந்த கர்மங்கள் என்பது காரியங்கள், அது எல்லா செயல்களுக்கும் கர்மா என்றுதான் பெயர். இது அபரகாரியம் என்று இதை சொல்வார்கள். இந்த அபரகாரியங்களில் இந்த கர்மங்களை செய்து இந்த கர்ம நிவர்த்திக்கு என்று ஒரு 16வது நாள் அதற்கு ஒரு சடங்கு சம்பிரதாயங்களை செய்து பலவிதமான உணவுகளை தயார் செய்து அந்த இறந்து போனவர்களுக்கு விருப்பமானவற்றை அவர்களுக்கு படைக்கிறார்கள். இதில் அவர்களும் முன்னோர்களும் பலரும் வந்து அந்த உணவினுடைய மணத்தை ஏற்கிறார்கள். அதை அவர்கள் மறைமுகமாக அதை ஸ்வீகரிக்கிறார்கள். பொதுவாக இறைவனுக்கு படைக்கிற உணவு ஒரு சாதாரண நிலையில் தயாரித்தாலும் ஆலயங்களில் செய்கிற ஒரு சர்க்கரை பொங்கலோ புளியோதரையோ அல்லது வேறு சில உண்ணுகின்ற அந்த பிரசாதங்கள் என்று சொல்கிற அந்த உண்ணத்தகுந்த அந்த விஷயங்கள் பெரிய அளவு பொருள் செலவோ அதில் நெய்யோ மற்ற விஷயங்கள் எல்லாம் இல்லாவிட்டாலும் கூட அந்த ஆலயத்தில் இறைவனுக்கு நைவேத்தியமாக படைத்து கொடுத்தால் அந்த ருசி தனியாக இருக்கும். அதை அநேகர் இதை பார்த்திருக்கலாம். அதுவே சாதாரணமாக வீடுகளில் தயாரிக்கும் போது அந்த ருசி வருவதில்லை. இது இறந்து போனவர்களுக்கு செய்கின்ற இந்த உணவுகள் அது பெரும்பாலும் அது ருசி தராது என்று கூறப்படுகிறது. காரணம், அவர்கள் அந்த ருசியை மணத்தை அவர்கள் சுவீகரிக்கிறார்கள். அதனால் அது பலவிதமான தோஷங்களை அடைகிறது என்று ஞானிகள் சிலர் இதை வலியுறுத்தி கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் வலியுறுத்தி கூறியவர்களில் சமீப சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மிக பிரபலமாக இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை மிகவும் வலியுறுத்தி கூறுகிறார். இந்த பரமஹம்சம், ஹம்சம் என்பதெல்லாம், இந்த ஹம்சம் என்பது ஒரு பறவை. அது உயர்ந்த நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பறவை. அது நாம் அன்னப்பறவை என்று சொல்வதைப் போல இது வடமொழியில் ஹம்சம் என்ற ஒரு பறவையை இது குறிப்பதாக இருக்கிறது. அந்த ஹம்ச நிலைக்கு மேலாக இருப்பது பரமஹம்ச நிலை. அதாவது மிக மிக அதிக உயர்ந்த நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய ஞானிகளை பரமஹம்ச ஞானிகள் என்று கூறுவார்கள். அதைப்போல இந்த அவருடைய இயற்பெயர் கதாதரர் என்றும், அதன் பிறகு ராமனும் கிருஷ்ணனும் இந்த தேகத்திலே ஆட்சி செய்கிறார்கள் என்று ராமகிருஷ்ணர் என்றும், அவருடைய ஞான பக்குவமும் நிறைந்த பிறகு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று அவர் அழைக்கப்பட்டார். அவரை பற்றிய 100 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்ட புத்தகங்கள் தொட்டால் அந்த பகுதிகள் உடைந்து போகும் என்ற நிலையில் உள்ள பிரதிகளில் சில அபூர்வமான அவருடைய உரைகள், வாழ்வு நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டிருந்தது. பிற்காலங்களில் அவை அநேக விஷயங்கள் விடுபட்டு போய்விட்டது. அவருடைய உபதேச மொழிகள் என்று நிறைய அதை பதிப்பு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். ராமகிருஷ்ண மடம் என்றும் ராமகிருஷ்ண தபோவனம் என்றும் 2 விதமாக. இந்த ராமகிருஷ்ண மடம் என்பது சுவாமி விவேகானந்தரால் கல்கத்தா பேலூரில் ஏற்படுத்தப்பட்ட மடம். அதுதான் முதல் மடம் என்று சொல்வார்கள். அதன் பிறகு தமிழ்நாட்டில் ராமகிருஷ்ண தபோவனம் என்று சுவாமி சிற்பவானந்தர்
அந்த திருச்சிக்கரையே திருப்பராய்த்துறை என்ற ஊரில் அவர் மிக சிறப்பாக நடத்தி இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அருள் உரைகள் தவிர பல வேதாந்த நூல்கள், தாயுமான சுவாமிகளுடைய பாடல்களுக்கான விளக்கங்கள், அத்வைத கருத்துக்கள் அதிகம் நிரம்பிய பல கட்டுரைகளை வெளியிட்டு கொண்டிருந்தார். தர்ம சக்கரம் என்று அதற்கு ஒரு பெயர் மாதம் ஒரு முறை வரும். சாதாரண மனிதர்கள் அதை விரும்பவும் முடியாது, படிக்கவும் முடியாது. அவ்வளவு கடினமான விஷயங்களாக இருக்கும். ஆனால் மிக விரிவாக புரியும்படியாக எழுதியிருப்பார். அந்த சுவாமி சித்தவானந்தர் மிக மிக ஒரு இதில் ஈடுபாடு அதிகமாக உடையவர். அது திருப்பராய்த்துறை தபோவனம் என்று வைத்து அதை கட்டுக்கோப்பாக நடத்தி வந்தார். கல்லூரிகள் எல்லாம் இருக்கிறது என்று கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். மிக நன்றாக ஒழுக்கத்தோடு அந்த கல்லூரிகள் நடக்கிறது என்பதும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அவர் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் உழைக்கும் தன்மை உடையவர் என்று சொல்வார்கள். அவ்வளவு கடினமான உழைப்பாளி. அவர் அரிய பல செய்திகளை செய்திருக்கிறார். என்றெல்லாம் அது அந்த பத்திரிகை வெளிவருகிறதா என்பதெல்லாம் நம்மால் அறிய முடியவில்லை. அவர் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பல உபதேச மொழிகளை வேதாந்த ரீதியாக இணைத்து பல கட்டுரைகளை எழுதியிருப்பார். ராமகிருஷ்ண மடத்திலிருந்தும் இது போன்ற பதிப்புகள் எல்லாம் வந்தது. காலத்தார் அவைகளெல்லாம் பல விஷயங்கள் மாற்றமடைந்தது. அதில் இந்த ஆரம்ப காலத்தில் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆரம்ப நிலையில் பல விஷயங்களை கூறியதை நான் படித்திருக்கிறேன். அதில் அவர் என்ன கூறுகிறார் என்றால், ஒரு நல்ல மனிதன் உயர்ந்த நிலையில் துரியத்திற்கு மேல் அந்த துரிய அதீத சமாதி நிலையில் அவர் ஒரு மனிதன் இருந்து கொண்டிருப்பானே, ஆனால் அவனுடைய வாயில் இந்த இறந்து போனவர்களுக்கு செய்த கர்ம நிவர்த்தி உணவில் சிறிதளவு அந்த உணவை அவருடைய வாயில் போட்டால் அந்த சமாதி நிலை உடனடியாக இறங்கிவிடும் என்று அவர் கூறுகிறார். அவ்வளவு தோஷத்தை அது உடையதாக இருக்கிறது என்பது அவருடைய நோக்கம். அவருடைய அறிந்து கண்டுபிடித்த அனுபவம். அதை போலவே ஒரு மிகப்பெரிய மகான், அது எனக்கு பெயர் சற்று நினைவு, கிருஷ்ண பிரேமி என்று எனக்கு நினைவு சரியாக இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். அவர் இதுபோல ஒரு கடற்கரையில் நெடுநேரம் ஞான சமாதியில் இருந்தபோது ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் இவர் நெடுநேரம் எவ்வாறு இருக்கிறார், இந்த நிலையை எப்படி கலைப்பது, எப்படி வீட்டிற்கு அழைத்து செல்வது என்று கேட்டபோது, இது போன்ற சிரார்த்தம் நடக்கிற வீடுகளில் உள்ள உணவு பதார்த்தத்தை சிறிதளவு அவருடைய வாயில் போடுங்கள், அவருடைய சமாதி நிலை கீழே இறங்கிவிடும் என்று கூறியதான ஒரு செய்தியையும் நான் படித்திருக்கிறேன். அதுபோலவே நடந்திருக்கிறது. அவ்வளவு நுட்பமாக அவர்கள் இந்த மண்ணில் சுற்றி திரிகிற அலை வீச்சுக்களை பற்றி மிக நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். எந்தெந்த கதிர்வீச்சுகள், பொருள்களெல்லாம் ஒன்றுதான். அந்த பொருள்களை யார் யார் சுவீகரிக்கிறார்கள், வெண்ணுலகிலே அரூபமான மனிதர்கள் பலரால் இங்குள்ள விஷயங்கள் சுவீகரிக்கப்படுகிறது. அது மனித கண்களுக்கும் மனித மனத்திற்கும் எட்டாமல் இருக்கிறது என்ற ரகசியங்களை இவர்கள் தங்களுடைய ஞான சக்தியால் அறிந்து இது போன்ற செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாக அவர் எப்போதும் அந்த அநாகதத்தை கடந்து அந்த 6வது ஆதாரம் என்கிற துரிய நிலையிலேயே அவர் இருப்பது அவருடைய வழக்கம். அவருடைய புகைப்படங்கள், அந்த ஒரிஜினல் புகைப்படங்கள் பலவற்றை அப்போது வெளியிட்டு கொண்டிருந்தார்கள்.
ஒரு அரை மயக்க நிலையில் தான் அவர் இருப்பார். அந்த கண்கள் செறிய நிலையில் அப்படியே ஒரு அரை மயக்கத்தில் கண்கள் மேலே போயிருக்கும். அவரிடம் இந்த சுருட்டு புகைக்கிற பழக்கமும் உண்டு என்று அந்த நூல்கள் பலவற்றில் கூறப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் அதற்காக எல்லோரும் இந்த பழக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. ஞானிகள் செய்கிறார்கள், ஏதோ ஒரு நோக்கத்தில் செய்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் உடனடியாக சரி அவரே செய்கிறார், நாமும் செய்து விடலாம் என்று இது போன்ற எளிய காரியங்களில் இறங்கி விடுவார்கள். அது எல்லோருக்கும் ஒன்று போல் இருக்காது. அப்படி அவர் இந்த சுருட்டு புகைக்கிற பழக்கமும் இருந்திருக்கிறது. இந்த ஞான சமாதியில் துரியத்திலேயே ஒடுங்கி அரை கண்கள் மயங்கிய நிலையில் அவர் பேசுவது வைப்பது எங்கோ ஒரு உயர்ந்த நிலையில் சஞ்சரித்து கொண்டே இருப்பது. ஆகவேதான் அவர் பரமஹம்சர் என்று அழைக்கப்பட்டார். அப்போது அவர் இருக்கிற அறைக்குள்ளாக பலர் வந்து தரிசனம் செய்வார்கள். சில மனிதர்கள் அவரை தொட்டு வணங்குகிற போது சிலர் வந்து தொட்டு விட்டால் உடனடியாக அவருக்கு அந்த சமாதி நிலை கலைந்துவிடும் என்று அவரே கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட நபர்களை என்னை ஸ்பரிசிக்க அனுமதிக்காதீர்கள் என்று சீடரிடம் அவர் கூறி வைத்திருந்தார். அவர் இருக்கிற அறைக்குள் இந்த 3 ஆசைகளில் தீராத பிடிப்பு கொண்டவர்கள் இவர் சீடரோடு அமர்ந்து அந்த உயர்ந்த நிலையில் பல தத்துவ கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பது இவருடைய வழக்கம். அந்த நேரங்களில் அந்த அறைக்குள் இது போன்ற தீராத உலகப்பற்று மிகுந்த நபர்கள் வந்தவுடனே இவருடைய அந்த நிலை கீழே இறங்குகிறது என்றும், யார் வந்திருக்கிறார் அவனை வெளியே போகச் சொல் என்று சொல்கிற செயல்களும் அவர் வாழ்வில் நடந்தேறியிருக்கிறது. அவ்வளவு நுட்பமான ஒரு மனோநிலை உடையவர்கள். இவை ஏன் இவ்வாறு அவர்கள் இதையெல்லாம் கடந்து சமாதி நிலைக்கு போய் உடல் உணர்வை கடந்து விடலாம், உடலை விட்டும் போய்விடலாம். இந்த சமாதி நிலை, துரிய நிலை என்பவற்றில் 2 நிலை இருக்கிறது. அது பதஞ்சலி யோக சூத்திரங்களும் கூட அந்த சமாதி நிலையை பற்றி கைவல்ய சமாதி என்றெல்லாம் பல பிரிவுகளில் அந்த சமாதியை பிரித்து கூறுகிறார்கள். உடம்பும் சூக்கும சரீரமும் இருந்து அந்த யோக ஆதாரங்களில் ஒன்றி இந்த உடம்போடு இருப்பது என்பது அதுவே அரிய காரியம். பல பிறவிகளில் இறையருளால் முயன்று அது நடைபெறக்கூடிய செயல். குண்டலினி சக்தி வெளிப்படைந்து ஆதாரங்களை ஊடுருவி சென்று 2 வாசிகளும் லயமாகி இந்த காரியங்கள் நடக்க வேண்டும். ஆனால் நெடுங்காலம் அந்த சமாதி நிலையில் இருக்கிற ஞானிகள் பலரை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம், படிக்கிறோம். மாத கணக்கில் மண்ணுக்குள்ளே இருந்தவர்கள் இருக்கிறார்கள், போதம் இழந்து கிடக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த உடம்பை விட்டு அவருடைய அந்த சூக்கும சரீரம் வெளியே போய்விடும். அதனால் இந்த உடம்பு கட்டை போல் கிடக்கும். எத்தனை மாதங்கள் ஆனாலும் இதில் மூச்சு இருக்காது, எந்த அசைவும் இருக்காது. இதில் இருந்து கொண்டே அந்த நிலையை அனுபவிப்பவர்கள் அவ்வப்பொழுது கீழே வருவது, மேலே போவது என்ற நிலையில் இந்த உடம்பை வைத்து கொண்டு செய்பவர்கள் இருக்கிறார்கள். இதுபோல சில ஞானிகள் உடம்பை விட்டு நீங்கி அவருடைய ஒளி தேகத்தில் அவர் வெளியே போய்விடுகிற காரணத்தால் இது பல ஞானிகளுடைய வாழ்வில் நாம் இதை கேள்விப்பட்டிருக்கிறோம். பொண்டி மகான் என்ற ஒரு ஞானி ஆற்று மணலில் மாத கணக்கில் புதைந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவையெல்லாம் எப்படி என்றால், அந்த வெள்ளத்திலும் அடித்து செல்லாது. அது அவர்களுக்கு அந்த சித்திகள் எல்லாம் கூடிவிட்ட காரணத்தால் அந்த உடல் கரிமா என்ற ஒரு நிலைக்கு போய் இவன் மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் போல் ஆகிவிடும். ஆகவே எவ்வளவு பெரிய வெள்ளமும்
அதை புரட்டி போடாது. இவர்கள் 2 மாதங்கள் அந்த மண்ணுக்குள் இருந்தார்கள். பிறகு தண்ணீர் எல்லாம் வடிந்த பிறகு தோண்டி பார்த்தால் அவர் உள்ளே இருந்தார் என்று அவருடைய வாழ்வு சரித்திரம் கூறுகிறது. இது எப்படி என்றால், அவர்கள் இந்த உடம்பை விட்டே போயிருப்பார்கள். ஆனால் இதற்கும் அதற்கும் மெல்லிய ஒரு அலைவரிசை தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். அது எத்தனை காத தூரம் சென்றாலும் அந்த தொடர்பு இருக்கும். மீண்டும் வந்து சேர்ந்து கொள்வார்கள். அந்த தொடர்பு துண்டிக்கப்படுவது என்பதுதான் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இதில் 2 தரம் இருக்கிறது. இந்த உடம்போடு இருந்து கொண்டு அவர்கள் இது போன்ற செயல்களை செய்யும் போது அந்த கதிர்வீச்சுகள் இவர்களுக்கு மாறுபட்ட நிலையில் வரும்போது, இவர்களுடைய அந்த உடம்போடு இருந்து அந்த யோக ஆதாரங்களை 4, 5, 6 போன்ற ஆதாரங்களில் சஞ்சரிக்கும் போது இப்படிப்பட்ட நபர்களிடமிருந்து வருகிற அந்த கதிர்வீச்சுகள் இவருடைய அந்த சமாதி நிலையை பாதிக்கிறது. இதுபோல் இந்த மண்ணில் நிறைய விஷயங்களுக்கு, நிறைய பொருள்களுக்கு நிறைய அந்த அலைவரிசை, அந்த அலைகளை வெளிப்படுத்துகிற தன்மை இருக்கிற காரணத்தால் சிலவற்றை உயர்வென்றும் சிலவற்றை தாழ்வென்றும் சொன்னார்கள். அதன் காரணம் அது ஏற்படுத்துகிற விளைவு. அது சிலருக்கு அந்த விளைவு சரியாகவும் இருக்கலாம். அவரவர் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அதை பொறுத்து அந்த உணவோ பொருளோ அந்த மனிதரிடமிருந்து வருகிற அந்த எண்ண கதிர்வீச்சுகளுடைய இணக்கம், பிணக்கம் இவையெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்போடு நடக்கிறது. இது ஒன்றுபோல் அனைவருக்கும் பொருத்தி பார்க்கவும் முடியாது. இது ஞானிகளுக்கு மட்டும் உள்ள விஷயத்தை நாம் இன்று பார்க்கிறோம். அந்த நிலையில் அவர் அந்த பரமஹம்சர் இது போன்ற செய்திகளை வலியுறுத்துகிறார். அதனால் இந்த இறப்பு வீடுகளில் உண்பதை அந்த காலங்களில் பல பெரியவர்கள் தவிர்த்தார்கள். அது நெருங்கிய இல்லறவாசிகளுக்கு நெருங்கிய இரத்த சம்பந்தமான உறவு, தந்தை தாய் என்று உள்ள அது போன்ற செயல்களில் இவர்கள் ஈடுபட்டு கொள்ளலாம். அதிலும் சாமானிய மனிதர்களுக்கு அது செய்து ஆக வேண்டும் என்றெல்லாம் கர்மாக்கள் விதிக்கப்படுகிறது. அதிலே ஞான நிலை பெற்றவர்கள் அந்த உணவை ஏற்க வேண்டும் என்று அவர்கள் ஏற்பதும் இல்லை. அது சேஷாஸ்திரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஒரு மகான். அவருடைய வாழ்விலும் கூட தந்தையினுடைய சிரார்த்த உணவுகளை அவர் ஏற்கவில்லை. சிரார்த்தத்திற்கு முதல் நாள் இவர் அப்படி ஒரு பித்து பிடித்தது போல் நன்கு சாஸ்திரங்களை எல்லாம் கற்றவர். தந்தையின் மறைவுக்கு பிறகு அவருடைய ஞானம் பரிபூர்ணமாக மாறிவிட்டதால் அவர் இவர்களுக்கு கட்டப்படாமல் பெரும்பாலும் மயான பூமிகளிலே சென்று தியானம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார். அவருடைய நெருங்கிய உறவினர்கள், சித்தப்பா, மாமா போன்றவர்களெல்லாம் அவர்கள் இந்த காமகோடி வம்சம் என்று அவரை கூறுகிறார்கள். சாஸ்திர நிபுணர்களாகவும் ஜோதிடத்தில் பெரிய பாண்டித்யம் உடையவர்களாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை பலர், நீ இவ்வாறு மயானங்களில் போய் நீ தபஸ் செய்வது தவறு என்று சாஸ்திரங்களை பிரமாணமாக காட்டி வாதிட்டதாகவும், அவர் அதே சாஸ்திரங்களில் இருந்து நான் பிரம்மச்சாரி, எனவே எனக்கு தீட்டு என்பது கிடையாது என்று அவர்களுக்கு பதில் கூறியதாகவும் அவருடைய வாழ்வு சரித்திரம் நமக்கு கூறுகிறது. அதுபோல் அவர் இந்த தீட்டு, சுத்தம், அசுத்தம் இவற்றையெல்லாம் கடந்த ஒரு ஞானி. அவர் சிரார்த்தத்திற்கு முதல் நாளாவது இவன் தந்தைக்கு சிரார்த்தம் செய்ய வேண்டும் என்று இவனோ மனம் போன போக்கில் சுற்றி கொண்டிருக்கிறார் என்று முதல் நாளே அவரை பிடித்து ஒரு அறையில் போட்டு பூட்டி வைத்து விட்டார்கள். மறுநாள் அந்த சமயத்தில் அந்த அறையை கை கால்களில் கயிறுகளை வேறு கட்டி வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. மறுநாள் அறையை திறந்து பார்த்தால் கை கால்களில் கட்டப்பட்ட கயிறுகள்
அவிழ்ந்து கிடக்கிறது. அறையில் இந்த சேஷாத்திரி சுவாமிகள் இல்லை. இவர்கள் அதிர்ச்சியடைந்து பார்க்கும்போது சற்று தொலைவில் அவர் எங்கோ சுற்றி கொண்டிருந்திருக்கிறார். அதன் பிறகுதான் இவர்களுக்கு இவன் ஒரு சாமானிய மனிதன் அல்ல, ஏதோ ஒரு உயர்நிலையில் இருக்கிறான், மிகப்பெரிய ஒரு யோகி என்றும் ஆற்றல் நிரம்பியவர் என்றும் இவரை பற்றி அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவரும் அது போன்ற இந்த சிரார்த்த உணவுகளை சவம் செய்வது மயான பூமி, அங்கு தீட்டுகள் என்பது அங்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இது போன்ற படைக்கிற இந்த உணவுகள் பலவிதமான அந்த முன்னோர்களால் ஏற்கப்படுகிறது. அதனால் இவற்றை இவர்கள் தவிர்க்கிறார்கள். இது மானிடர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற காரணத்தால் இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள். என்னிடம் பலரும் கேட்பார்கள், உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு இது போன்ற உணவுகள் போய் அவருடைய நிலையை குறைத்து விடுமா என்று கேட்பதுண்டு. அப்போது நான் கூறுவது இதுதான், ஐயா, அவர்கள் மயான பூமி என்று சொல்கிற தீட்டுக்கள் நிறைந்த பிணங்கள் எரிகிற அந்த இடத்திற்கும் எலும்பு கபாலங்கள் நிறைந்த இடத்திற்கும் சென்று தவம் செய்கிறார்கள். அது தவிர ஒழிப்பதில்லை, எதுவுமே செய்வதில்லை. மனம் போனபடி மண்ணில் தரையில் புரண்டு இருக்கிறார்கள். சாம்பலை பூசி தரையில் புரண்டு நின்று ஏம்பலிப்பார்கட்கு இறங்கு கண்டாய் என்று தேவார பாடல் வருகிறது. சாம்பல் என்பது விபூதியை சாம்பல் என்று கூறுவார்கள். மயான சாம்பல் இரண்டும் ஒன்றுதான். சாம்பலை பூசி தரையில் புரண்டு என்று ஏம்பலிப்பார்களுக்கு இறங்கு கண்டாய், இது போன்ற அன்பர்களுக்கு நீ இறங்கி அருள் செய் என்று அந்த அடியார்கள் இறைவனிடம் வேண்டுகிறார்கள். அதுபோல் இவர்கள் மண்ணில் புரண்டு எழுந்து எந்த விதமான ஒரு சுத்த அசுத்த நிலையெல்லாம் கடந்து விட்டவர்கள். இவர்களுக்கு இது போன்ற உணவால் வந்து விடுமா என்றால் அது அவர்களுக்கு உடனடியாக வராது. யோக நிலையில் முயன்று கொண்டிருக்கிற ஞான சாதகர்களுக்கு இது ஒரு பாடமாக அவர்கள் கோரினார். ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் அவர்கள் செய்தால் அவர்களுடைய அந்த யோக நிலை தடைப்பட்டு போகும், செய்யக்கூடாது என்று ஆரம்ப நிலை சாதகர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அதை தங்கள் வாழ்வில் தங்களுடைய அனுபவமாக அவர்கள் கோரி சென்றிருக்கிறார்கள். நல்ல ஒரு திறமான சிறு செடியா இருக்கும்போது காற்றில் கூட ஒடிந்து விழுந்து விடலாம். அப்படித்தான் அனைத்து செடிகளும் உருவாகிறது. அதுவே நீண்டகாலம் ஆகி மிகப்பெரிய மரமாக மாறி அது வலிமை பெற்ற பிறகு ஒரு யானையை கூட அதில் கட்டி போடலாம். ஆடு கோடாகி அதரிடை நின்றதும் கால் கொண்ட கண்ணே களிரணைக்கும் கந்தாகும் என்று பழைய பாடல்கள் கூறுகிறது. அப்படியே காற்றில் ஆடி ஒடிந்து விழுகிற நிலையில் இருந்த செடிகளும் கொடிகளும் கூட, கொடி போன்ற நிலையில் இருந்த செடிகள் ஆடு கோடாகி அதரிடையே நின்றதும் அதற்கு ஒரு துணையாக ஒரு குச்சியை நட்டித்தான் அந்த சிறு செடிகளை காப்பது என்பது வழக்கம். அப்படி நிலையில் இருந்தது. கால் கொண்ட கண்ணே களிரணைக்கும் கந்தாகும், வைரம் வாய்ந்த ஒரு உறுதியான மரமாக மாறிவிட்ட பிறகு ஒரு யானையை கூட கட்டி போடலாம். அதை போல இது போன்ற ஞானிகள் வைரம் வாய்ந்த மரமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது போன்ற சில்லறை விஷயங்கள் பாதிக்காது. என்றாலும் பல விஷயங்களை மானிடர்களுக்கு இந்த துறையில் பயில்கிறவர்களுக்கு என்று இவர்கள் இது போன்ற செய்திகளை கூறியிருக்கிறார்கள். அதனால் அந்த காலங்களில் இதற்கென்று சிலரை வைத்திருப்பார்கள். இந்த சடங்கு ஐதீகங்களில் சிறந்தவர்கள் மாதந்தோறும் இதற்கான இந்த இறந்து போனவர்களுக்கு செய்கின்ற அந்த பிண்டங்களை வைத்து செய்கிற அந்த சடங்குகளை 12 மாதங்களும் செய்வார்கள். அதில் இறுதியாக இது போன்ற சபிண்டீகரணம் என்று அதை சொல்வார்கள். இதை போன்ற உணவுகளை சாப்பிடுவதற்கென்றே தனியாக மனிதர்களை வைத்திருப்பார்கள்.
அவர்களும் தெற்கு திசையை நோக்கி உட்கார்ந்திருந்து அவர்களும் உருவத்தில் விகார ரூபம் அடைந்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய கண்கள், மிகப்பெரிய கைகால்கள் என்று ஒரு பூத சரீரத்தை ஒரு விகாரமான நிலையில் பெற்றவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அவர்களை தெற்கு திசையை நோக்கி அமர வைத்து இலையில் இந்த கர்ம நிவர்த்திக்கான அந்த உணவு படையல்களை அவர்களுக்கு போடுவார்கள். அவர்கள் 4 பேர் சாப்பிடுகிற உணவை ஒரு நபர் சாப்பிடுவார். இவரை இது போன்ற செயல்களுக்கென்றே வைத்திருந்தார்கள் ஒரு காலகட்டங்களில். தற்போது அவையெல்லாம் நடக்கிறதா என்பது தெரியவில்லை. இவர்கள் வந்தால் அது சகுன தடை என்று இது போன்ற நபர் எதிரே வந்தால் வெளியே செல்ல மாட்டார். ஆனால் இந்த கர்ம நிவர்த்திக்கு இவர்களைத்தான் பயன்படுத்த வேண்டியது இருக்கிறது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் பல நோக்கத்திற்காக வைத்தார்கள். கால வழக்கில் எல்லாம் மாற்றம் அடைந்து கொண்டே வருகிறது. பல விஷயங்களும் ஒவ்வொரு காலத்திற்கும் அந்த யுவ தர்மம் என்று ஒவ்வொரு வழக்கங்களும் மாறுகிறது. உடங்கட்டையறுதல் என்ற ஒரு வழக்கம் ஒரு காலத்தில் இருந்தது. பின்னால் அது கைவிடப்பட்டது. பால்ய விவாகம் என்று இருந்தது. அதனுடைய சாதக பாதகங்களை பொறுத்து பின்னால் அது கைவிடப்பட்டது. சாதகங்களும் இருந்திருக்கிறது, சில பாதகங்களும் இருந்திருக்கிறது. இப்படி பல பல விஷயங்கள். இந்த பெண்களுக்கு கணவனை இழந்தால் அந்த வெள்ளை நிற உடையைத்தான் உடுத்த வேண்டும். சிலர் காவி நிற உடைகளை உடுத்துவது என்பது வழக்கத்தில் இருந்தது. சமீப காலமாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அது இருந்த பழக்கம்தான். ஆனால் இப்போது முற்றிலும் அது கைவிடப்பட்டு விட்டது. என்றால் அதை பார்த்தவுடன் இவர்கள் தெரிந்து கொண்டு சகுனத்தில் இது இவ்வாறு விதவை ஸ்திரீ வருகிறார் என்று ஒதுக்கி வைக்கிற நிலைகளெல்லாம் வந்த காரணத்தால் அவர்கள் எல்லோரையும் போல அது பூவையும் வைக்கிறார்கள், பொட்டும் வைக்கிறார்கள், அணிகலன்களையும் அணிந்து கொள்கிறார்கள். அது காலத்தால் ஏற்பட்ட ஒரு மாற்றம். இப்படி பலவித விஷயங்கள் காலத்தால் மாறுகிறது. அதனால் இன்று நாம் என்ன இதில் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், இது போன்ற உணவுகள் உயர்ந்த ஞான நிலையை பாதிக்கிறது. உணவுகள் மட்டுமல்ல, உணர்வுகளும் கூட அவர்களை பாதிக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு முக்கியமான செய்தி கூறியிருப்பார். அவர் என்ன கூறுகிறார் என்றால், ஒவ்வொரு ஆதாரத்திலும் என்ன நிகழ்கிறது என்பதை அவர் தங்களுடைய சீடர்களிடம் சொல்லிக் கொண்டே இருந்திருக்கிறார். வாறு வரும்போது இந்த விசுத்தி சக்கரத்திற்கு நான் ஏறி வந்தால் இந்த உலகியல் தொடர்பான விஷயங்களை பேசும்போது எனக்கு வாழ் கொண்டு அறுப்பது போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்று அவருடைய குறிப்பு நான் படித்திருக்கிறேன். இதை நான் இளமை காலத்தில் இந்த யோக சாதனைகள் செய்யும் போது படித்த செய்தி. துரிய நிலையில் செல்லும் போது சிலவற்றை கூறிவிட்டு அப்படியே துரியத்திற்கு அப்பால் இதற்கு மேல் அன்னை கூறுவதற்கு தடை செய்கிறாள் என்று கூறி அப்படியே அந்த பேச்சுக்களை அவர் இழந்திருக்கிறார். எத்தனையோ முறை அந்த துரிய நிலை அவஸ்தை எப்படி இருக்கும் என்று சொல்ல முயன்று அன்னை அதற்கு உத்தரவு தரவில்லை, இது தேவையில்லை என்று தன்னிலை மயங்கியே போயிருக்கிறார். அது இறுதி வரை அவர் அதை பற்றி விளக்கி கூறவில்லை. ஆனால் இந்த 5வது ஆதாரத்தில் இருக்கும்போது இந்த உலகியல் செய்திகளை யாரும் பேசுவதை கேட்டாலோ அவர் முன்னிலையில் பேசினாலோ செவிகளுக்கும் அது ஏற்புடையதாக அல்லாமல் ஏதோ ஒரு அருவருப்பான நிலையில் ஒரு வாழ் கொண்டு அறுப்பது போன்ற ஒரு எதிர்ப்பு உணர்வை ஏற்படுத்துகிறது என்பது நான் குறிப்பாக கவனித்து மனதிலே ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தி. இதை என் வாழ்வில் நான் கடந்து வரும்போது இந்த அனுபவத்தை அப்படியே உண்மை என்று நான் கண்டேன். பொதுவாக துரிய நிலைக்கு போவது, துரிய அதீத நிலைக்கு போவது என்பதெல்லாம் கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளால் வாய்த்தது. ஆனால் இந்த விசுத்தி சக்கரத்தில் இருந்து மனிதர்களோடு பேசும்போது
அவர்கள் இந்த குப்பை போன்ற உலகியல் விஷயத்தை ஆரம்பித்தால் அது மிகுந்த ஒரு ரணமான ஒரு நிலையை மனதிற்கு கொடுத்தது. கேட்பதற்கும் ஒரு மிக கஷ்டமான ஒரு மனநிலை நெடுங்காலம் எனக்கு இருந்தது. அது ஞானம் என்று கேட்பதற்கு தான் வருவார்கள். ஆனால் இவர்கள் இந்த சாமானிய உலக காரியங்களை ஆரம்பித்தால் எனக்கு இது போன்ற நான் ஒரு கடினமான நிலையை அனுபவித்திருக்கிறேன். பிறகு கூறிவிடுவேன், அப்பா, இது போன்ற செய்திகளை நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம். என்னிடம் வந்தால் ஒன்று இதை பற்றி பேசுங்கள், அல்லது இதை பற்றி நான் கூறுவதை நீங்கள் வாங்கிச் செல்லுங்கள். என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் எங்கெங்கிருந்தோ பெற்ற அனுபவங்களை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறேன். இந்த பிறவியில் என் வாய் வழியாக இறைவன் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அது வரும்போது அவற்றை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள், அல்லது சந்தேகங்களை கேளுங்கள், அல்லது இது போன்ற செய்திகளை, உயர்ந்த செய்திகளை மட்டுமே பேசுங்கள். சாதாரணமாக அது என்ன வரும், இதில் என்ன வரும், அவர் என்ன செய்தார், அரசியல், சினிமா, உலக விவகாரங்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் தோப்பை வாங்கினார், துறவை வாங்கினார், அது இது என்று சாமானியமாக பேசுவார்கள். அப்போது நாம் இவற்றையெல்லாம் துச்சமாக மதிக்கிற ஒரு மனநிலை வந்த பிறகு அனைத்தும் சூத்திரத்தில் ஆடுகிற பொம்மை என்று தெரிந்த பிறகு இதை கேட்பதில் விருப்பம் இருக்காது. அதையும் நான் என்னுடைய வாழ்விலே பார்த்திருக்கிறேன். பொதுவாகவே யார் வீட்டில் சென்று சாப்பிட வேண்டும் என்றாலும் அவர்கள் நல்ல முறையில் அந்த பொருளாதாரத்தை ஈட்டியிருக்கிறார்களா, அதர்ம காரியங்களில் அந்த பொருள் ஈட்டப்பட்டதா என்றெல்லாம் பார்ப்பார்கள். இவர்கள் வீட்டில் தண்ணீர் குடிப்பதற்காவது அது பொருத்தமான வீடா, உணவு உண்பதற்கு ஏற்ற வீடா என்றெல்லாம் யோசித்தே அந்த காலங்களில் செயல்பட்டார்கள். கொடிய பாவ செயல்களை செய்திருந்தால் அவருடைய உணவை உண்டால் அதனுடைய ஒரு பகுதி இந்த மனிதனை பாதிக்கும் என்றெல்லாம் உலகியல் நிலையில் இருக்கிறது. அது உண்மைதான். அது சாமானியமான எவ்வளவு உயர்ந்த நிலை பெற்றவர்களுக்கும் கூட ஒரு அன்பில்லாமல் கொடுக்கிறது, உள்நோக்கத்தோடு கொடுப்பவர்கள், கொடுக்கிறவருடைய மனநிலை பொறுத்து தான் அவை எல்லாம் இருக்கிறது. ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கோளிட்டாலும் ஒன்பதே அமிர்தமாகும். ஒப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியனோடு கடும் பசியாகும் என்று அவை பிராட்டியார் கூறுகிறார். ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கோளிட்டாலும் உண்பதே அமிர்தம். உப்பில்லாத கூளை முகம் மலர்ந்து உண்மையை பேசி அன்போடு கொடுத்தால் அதுவே அமிர்தமாகும். ஒப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவராயின், ஏதோ வந்து விட்டான் இவனுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறதே என்ற உணர்வோடு கொடுத்தால் அது ஏற்கனவே இருக்கிற பசியை போல் மும்மடங்கு பசியைத்தான் தருமே தவிர உண்ட நிறைவை தராது என்று அவை பிராட்டியார் கூறுகிறார். அதுபோல பல நபர்களுடைய வீட்டிலே உணவு உண்பது, அவருடைய அருளை பெருக்கி வைத்திருப்பவர்கள் இது போன்றவரிடம் உணவுகளை ஏற்பது, உதவிகளை ஏற்பது என்பதெல்லாம் அவர்களுக்கு சில நேரங்களில் நன்மை செய்ய வேண்டும் என்று ஏற்கிறார்கள். சில நேரங்களில் இது போன்றவர்களுடைய உணவு, பொருள்கள், உதவிகளை அடையும் போது அது நேர்வழியில் இல்லாத ஒரு நிலையில் இருந்தால் அந்த ஞானம் பெற்றவர்கள் அதனால் சில துன்பத்தையும் அடைகிறார். அதை பின்னால் தங்களுடைய தபசக்தியாலும் மந்திரத ஜபங்களாலும் பலவிதமான உயர்ந்த குணங்களாலும் அந்த பாப கர்மாக்களை அவர்கள் நீக்கிக் கொள்ளுகிறார்கள். சிலருக்கு வேண்டுமென்றே கேட்டு பெற்று தங்களுடைய தபசக்தியை, தவ ஆற்றலை செலவழித்து அவர்களை மேம்படுத்துகிறார்கள். அது அதிகமான பொருள் இருப்பவர் பிறருக்கு கொடுத்து உதவுவது போன்ற ஒரு நிலை. அதனால் இவ்வாறு உணவு சாப்பிடுவது என்பது, ஒரு உதவிகளை பெறுவது என்பதெல்லாம் நாம் சாதாரணமாக நினைக்கிறோம்.
அவரிடமிருந்து அதை பெற்றுவிட்டோம், இவரிடமிருந்து இதை பெற்றுவிட்டோம், இலவசமாக கிடைத்தது, ஏமாற்றி பெற்றோம் என்றெல்லாம் மனிதர்கள் இதனுடைய சூட்சுமங்கள் தெரியாமல் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் இறைவனோ நிறைய கணக்குகளை வைத்திருக்கிறார். இவற்றையெல்லாம் பங்கு போட்டு கொண்டு போவதற்குத்தான் இது போன்ற ஆட்களை வைத்திருக்கிறார். புண்ணியத்திலும் பங்கு பெறலாம், பாவத்திலும் பங்கு பெறலாம். ஒரு உயர்ந்த நிலை பெற்றவர்களுக்கு செய்கின்ற உதவிகள் புண்ணிய கணக்கிலே சென்று சேர்ந்து விடுகிறது. அப்படி புண்ணியத்தை அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். பாவ கர்மாக்களாலும் பலவிதமான தோஷங்களாலும் ஏற்பட்ட அந்த பொருள்களையோ அதன் மூலமாக ஏற்படுகிற அந்த உணவு போன்ற பதார்த்தங்களை உண்ணும் போதோ இது போன்ற அபர காரியங்களில் செய்கிற உணவுகள், பிதுரு தேவதைகளுக்கு படைத்த உணவுகள், இன்னும் சில வழிபடக்கூடிய தேவதா சக்திகளுக்கு படைத்த உணவுகளில் ருசியற்று போவதை பலர் கூறுகிறார்கள். அந்த தேவதைகள் அதனுடைய ருசி, மனம் முதலியவற்றை முற்றிலும் எடுத்து கொள்ளுகிறது, ஸ்வீகாரம் செய்து கொள்ளுகிறது. அதன் பிறகு அதில் எந்த விதமான ருசியும் இல்லாமல் போகிறது என்று அனுபவத்தில் கண்டு கூறியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதனால் எங்கு உண்ண வேண்டும், எப்போது உண்ண வேண்டும், எதை உண்ண வேண்டும் என்றெல்லாம் பார்த்து உலகியல் நிலையிலும் சரி, ஞான நிலையிலும் சரி இருப்பது இவருடைய அருளாற்றலை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு சரியான வழியாக இருக்கும். ஞானம் பெற்றவர்கள் எல்லோரிடமும் கையை நீட்டி வாங்கிவிட மாட்டார்கள். அவனுடைய தகுதியை தெரிந்துதான் கையை நீட்டுவார்கள். முகத்தை பார்த்தாலே தெரியும். எத்தனையோ வீடுகள் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு தெரிந்துவிடும் இது போன்ற நபர்களிடம் வாங்கி உண்ணக்கூடாது என்று தவிர்த்து விடுவார்கள். சாதாரண மனிதனாக இருப்பான். அவன் ஒரு தோஷங்கள் அற்றவனாக, ஒரு வெளிப்படையான உள்ளமுடையவனாக, பஞ்சகம், சூது, கபடம் எல்லாம் இல்லாத நிர்மலமான மனமுடையவனாக இருப்பான். மிக எளியவனாக கூட இருப்பான். அவன் கொடுக்கிற அந்த உதவிகளை இவர்கள் ஏற்கிறார்கள். பலவித எதிர்பார்ப்புகளோடு கொடுக்கிற அந்த உதவிகளை, செய்கிற உதவிகளை இவர்கள் தள்ளிவிடுகிறார்கள், அல்லது இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து அதை ஏற்கிறார்கள். ஆகவே அதனுடைய லாபமும் நஷ்டமும் இறைவனுக்கே சென்று சேர்ந்துவிடும். பெரும்பாலும் அவர்களெல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம், சிவார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி அவர்கள் இதை ஸ்வீகரிக்கிற நேரத்தில் அது இறைவனிடம் சென்று சேர்ந்துவிடும். இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. அந்த காலத்தில் அனைவரும் ஒவ்வொரு வேளை உணவையும் கூட சிவார்ப்பணம் என்று சொல்லியே உண்கிற வழக்கமெல்லாம் இருந்தது. இப்போது எந்த விதமான ஒரு இது போன்ற கட்டுப்பாடுகள் என்பது சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. ஒவ்வொரு வேளை உணவுக்கு முன்பாக எடுத்து அந்த புருவ நடுவில் வைத்து சிவார்ப்பணம் என்று சொல்லி உண்பது என்பது இந்த தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களிடையே அனைவரிடமும் இருந்தது. இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து அதை உண்ண வேண்டும் என்று வாழ்க்கையையும் ஆன்மீகத்தையும் பிணைத்து வைத்திருந்தார்கள். பொது அவசர உலகம், எதை எப்போது கிடைப்பது என்று எதை வேண்டுமானாலும் கால நேரங்களெல்லாம் தெரியாமல், அதனுடைய விளைவுகள் அறியாமல் எல்லாம் செய்வதால் பலவிதமான இன்னல்கள் ஏற்படுகிறது. உடம்பில் இருக்கிற பிராணனுக்கு அதை அர்ப்பணித்து உண்ணுகிற வழக்கமெல்லாம் இந்த வேதங்கள், உபனிஷத்துகள் எல்லாம் சொல்லுகிறது. பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன் என்று பஞ்ச பிராணனுக்கும் அதை அர்ப்பணித்து உண்ணுகிற வழக்கங்களும் எழுந்திருக்கிறது. இப்படி பல நிலைகள் இருக்கிறது. ஆகவே உண்ணுகிற உணவிலும் எச்சரிக்கை தேவை என்பதை இன்றைய பதிவின் மூலமாக நாம் அறிய முடிகிறது, அறிந்து கொள்கிறோம். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.